பார்த்தீங்களா இன்னைக்கு? யூரோ யூஎஸ்டியோட சார்ட் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா. அப்படின்னு நானே ஷேர் பண்ணுறேன். எஸ், ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா சேம் கன்சால்டேஷன் இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன் இந்த லெக்கு, இந்த எக்ஸ்பேன்ஷன்லேருந்து ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி எக்ஸாக்ட் மூவ். யாராவது பார்த்தீங்களா அதை இன்னைக்கு? நான் கிளாஸ்ல எடுத்தேன் இல்லையா எக்ஸ்பேன்ஷன். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. நிறைய மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் ஹையர் டைம் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். 15 மினிட்ஸ்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாடி டு பாடி தான் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த ஏரியாவில் தான் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. எக்ஸ்பேன்ஷன் ஆகி மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் ஒரு லிக்விடிட்டி வந்து எஸ்ட் வந்துட்டான். இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி, இங்கேயும் வந்து ஈக்குவலைஸ் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து டேப் பண்ணி எங்கே டேப் பண்ணும், ஓபிஐ டேப் பண்ணி மேலே தான் போய் ஆகணும். அதுதான் லோவர் டைம் டைம்ல ஈஸியாக உங்களுக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி கிடைச்சிருக்கும். அந்த என்ட்ரிஸ்லாம் எப்படி எடுக்கிறோன்றது நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பேன்ஷன் ரீடெஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் அதேதான் ப்ரோ. எஸ், சாரி, அதேதான் எஸ். எக்ஸ்பேன்ஷன் ரீடெஸ்ட் அண்ட் தென் அகைன் ஒரு இதில் போயிடுச்சு. ஓகே, another 2 minutes. என்ன ஒரு ஆர்ட்ல தான் இருக்கீங்க இன்னைக்கு? another 1 minute we'll get நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு முக்கியமான டாபிக். அது வந்து ஆர்டர் பிளாக். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. ப்ளஸ் ரொம்ப பெரிய கண்டென்ட் இருக்கிற டாபிக் வரும். நிறைய விஷயம் இருக்கு. பட் ஐசிடி சொன்ன சின்ன சின்ன ஹேக்ஸ் வந்து ஆர்டர் பிளாக்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஏற்கனவே ப்ரீவியஸ் இந்த இன்ஸ்டியூட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? யாரும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. கேட்குதா நான் பேசுறது? ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. ஓகே ஓகே, டன் டன், எஸ் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன் ப்ரோ, நான் அன்மியூட் பண்ணுறேன்.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றது ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு அதாவது மார்க்கெட் வந்து ஒரு சைடுல சப்போர்ட் இல்லைன்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, இது வந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட்டையோ இல்லைன்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டியோ எடுத்துக்கணும். சப்போர்ட்னு நான் சொல்றது வந்து நம்ம பார்த்த கிளாசிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடையாது. அதாவது லைன் போட்டு இதான் சப்போர்ட், இதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா? கிளாசிக்கல் பழைய பழைய இது அந்த இது கிடையாது. சப்போர்ட் நான் இங்க மென்ஷன் பண்றது வந்து ஒரு பிடி அரே. ஒரு பிடி அரே அப்படின்றது ஆர்டர் பிளாக்கும் ஒரு பிடி அரே, ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு பிடி அரே, வால்யூம் இம்பேலன்ஸும் ஒரு பிடி அரே, எஃப்இஜி ஒரு பிடி அரே. ஸோ இந்த மாதிரி பிடி அரேஸ்ல ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடி அரேஸ்ல வந்து லாஸ்ட் டவுன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? லாஸ்ட் டவுன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இந்த விக்ஸுக்கு மேல இந்த விக்ஸுக்கு மேல பிரைஸ் இங்க ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். எது கன்ஃபார்ம் ஆகும்? லாஸ்ட் செல்லிங் கேண்டில் வந்து லாஸ்ட் டவுன் கேண்டில் ஆர் லாஸ்ட் செல்லிங் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். எப்போ இந்த விக்குக்கு மேல ட்ரேட் போனா, அதாவது பிரைசஸ் இதுக்கு மேல வந்து ட்ரேட் ஆனா. ஓகேவா? மேக்சிமம் வந்து பாடி இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஒரு குட் சைன். இந்த விக்குக்கு மேல வந்து பாடி க்ளோஸ் இருக்கணும். வெறும் விக் மட்டும் போயிட்டு வந்தாலும் இட்ஸ் ஃபைன். பட் பாடி க்ளோஷர் இருந்தா கொஞ்சம் இன்னும் பெட்டரான ஒரு ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஏரியால இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இது என்ன ஆர்டர் பிளாக்? இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே. லாஸ்ட் செல் கேண்டல் தான் வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா மார்க்கெட் இங்க கீழே வரும்போது இங்க ஒரு பிடிஆர் இருந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல வந்து மூவ் ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு சைன் இந்த ஆர்டர் பிளாக். ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து எப்படி வந்து வேலிடா இருக்கும், எப்படி வந்து இது ஒரு ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு வேணும்ன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேயா? ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. டெஃபினேஷன் வந்து இந்த லோயஸ்ட் கேண்டலோட ஹைஸுக்கு மேல ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கணும். ஒன் செகண்ட் வந்து இது ஒரு செல் சைடு லிக்விடிட்டியை ஒரு சப்போர்ட் சைடில் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இதுல என்ட்ரி டெக்னிக்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ ஆம், நீங்க வந்து இப்போ ஆர்டர் பிளாக் ஹைக் மேல ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு அக்ரெசிவா ட்ரேடரா இருந்தா நெக்ஸ்ட் கேண்டில் இதை மிட்டிகேட் இந்த ஓப்பன் ப்ரைஸை மிட்டிகேட் பண்ணோன்னே நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு என்ட்ரி டைப் அக்ரெசிவ் இருக்கு. இல்ல நான் வந்து கொஞ்சம் நான் கன்ஃபர்மேஷன்ஸோட தான் நான் எடுப்பேன் அப்படின்றவங்க இந்த ஆர்டர் வாக்காக வெயிட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி எல்லாமே முடிஞ்சிடணும். இந்த ஹைக் மேல ப்ரைஸ் ட்ரேட் ஆகும். செகண்ட் கண்டிஷன் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா கன்சிக்யூட்டிவா பையிங் கேண்டல்ஸ் வரணும். கன்சிக்யூட்டிவா பையிங் கேண்டல்ஸ் வரணும். ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டல்ஸ் வரணும். இப்படி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா இது வந்து இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராங்க அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட். ஒரு ஸ்டேஜுக்கு மேல மார்க்கெட்டு கரெக்டா என்ன பண்ணும்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட ஐதர் ஓப்பனோ இல்லைன்னா லோவோ இல்லைன்னா இந்த பாடி டு பாடி நீங்க வச்சீங்கன்னா 50% ஏரியாவை தான் மீன் த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் வந்து ஹிட் ஆகும். இந்த ஏரியால ஹிட் ஆகும்போது நீங்க இன்னொரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ கண்டிஷன்ஸ் நம்பர் ஒன், ஒரு சப்போர்ட்டோ ஒரு பிடிஆர்ஐல வந்து ஒரு லாஸ்ட் டவுன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த டவுன் கேண்டில் வந்து நல்லா ஒரு ஓஹெச்எல்சி கேண்டலா இருக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலா இருக்கணும். ஓகே. விக் வந்து சின்னதா இருந்தா இன்னுமே ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி. சம்டைம்ஸ் வந்து விக்கே இல்லாம கூட இருக்கும். இந்த மாதிரி டோஜி கேண்டில் வந்து போய் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி டோஜி கேண்டில் போய் ஆர்டர் பிளாக் அப்படின்றது எடுத்துடாதீங்க. நல்ல ஒரு பிசி கேண்டிலா வந்து ஆர்டர் பிளாக்கா வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. தென் பிபி கேண்டலா இருக்கணும். கண்டிஷன் நம்பர் டூ. கண்டிஷன் நம்பர் த்ரீ, இந்த மூவ் வந்து டிஸ்பிளேஸ்டா இருக்கணும். அதாவது கன்சிக்யூட்டிவ் பையிங் கேண்டல்ஸா வரணும்.
இந்த ஆர்டர் பிளாக்கோட பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியை நீங்க ஃபிபனாச்சி வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து, அதாவது இந்த நடக்கிற இந்த மூமெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த பாடியோட மினிமம் 2x இல்லைன்னா ஒரு 3xக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்கணும். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி மூவ் ஆன உடனே ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸை வந்து ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும்போது நீங்க இங்கே இருந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணணும். ஓகே, செகண்ட், இந்த பாடி டு பாடியை நீங்க வந்து 50% மார்க் பண்ணிட்டு இதை தான் வந்து மீன் த்ரெஷோல்ட் அப்படின்றது ஐசிடி சொல்லுவார். ஓகே, ஒரே இதுதான் நிறைய நிறைய பேர்ல சொல்லுவாரு. ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து சிஇன்னு வரும், கான்சிக்யூட்டிவ் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு வரும். பட் பாடி டு பாடியில 50% லைன் நீங்க டைரக்டா மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டு கண்டிப்பா வந்து இந்த 50%ல வந்து ரிஜெக்ஷன் வந்து எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கும். ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்கா இருந்தா இந்த சைட்ல ரிஜெக்ஷன் எடுக்கும். ஓகே, சம்டைம்ஸ் இந்த இந்த லோக்கு கீழே கூட வராது நல்ல ஆர்டர் பிளாக்கா. ஒருவேளை ஒருவேளை வந்து இங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆற ஏரியா வந்து இந்த 50% கீழே இங்க பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆன்டிசிபேட் பண்ணி கன்ஃபார்மா இந்த ஸ்டாப் லாஸ் அப்படி எடுக்க போறான்றது உங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 50% கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா சம்டைம்ஸ் எடுக்கும், சம்டைம்ஸ் எடுக்காம இருக்கும். அது அடுத்தடுத்த பிபிடில நான் சொல்றேன். பட் மீன் த்ரெஷோல்ட்ல மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, ஐதர் நீங்க 50% இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா இந்த வீக்லி பிரைஸ்ல இருந்து எடுக்கலாம். இப்போ இந்த 3 பிரைசஸ் நான் சொன்னேன். யாருக்கா ஒரு கொஸ்டின் வருதா ப்ரோ, எக்ஸாக்டா எங்க ப்ரோ எடுக்கிறது, அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்றது ஏதாவது ஒரு தாட் வருது. எக்ஸாக்டா எப்படி எடுக்கிறது, கரெக்டா மார்க்கெட் எந்த பிரைஸ் வரைக்கும் வரும் அப்படின்ற ஏதாவது தாட் இருக்கா, யாருக்கா ஒரு கொஸ்டின் வந்துதா மைண்ட்ல? கரெக்டா ஓப்பன்ல எடுக்க சொல்றாரு, ஓகே. மீன் ப்ரெஷர்ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா எடுக்க சொல்றாரு, ஓகே. ஏன் வந்து இந்த விக்கை வந்து விக்ல வந்து எடுக்க சொல்ல, ஏன் இதுல வந்து எடுக்க சொல்றாரு, அப்படி ஏதாவது தாட் இருக்கா? ஏதாவது ஒரு தாட் இருக்கா? நான் மட்டும் தான் இருக்கேன் நான் கிளாஸ்ல. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, எஸ். வாய்ஸ் பிரேக் ஆந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. எங்க வரைக்கும் கேட்டது, எங்க வரைக்கும் கேட்டது நான் பேசுனது? நான் பேசுனது கேட்டுதா உங்களுக்கு? யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. தமிழ் ப்ரோ பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. எனக்கு பிரேக் ஆகல. ஓகே, 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 பிரேக் ஆகணும். ஓகே, ஃபைன். ஓகேங்களா? வாய்ஸ் பிரேக், எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆக கேக்குதா? வாய்ஸ் இஸ் கிளியர் ப்ரோ. ஓகே, ஐ திங்க் உங்க சைடில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஃபைன், ஓகே, டன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட், அதாவது ஒரு பிடிஆர்ஐலையோ ஒரு செல் சைடோ வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மூவ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குல்ல இந்த ஏரியா, இந்த மூவ் பேர் வந்து இன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்செப்ஷன் வந்து நடக்கணும். இந்த ஏரியாஸ் வந்து இன்செப்ஷன் நடக்கணும். ஸோ இப்போ என்னன்னா, எங்க என்ட்ரி எடுக்கிறது, பிக்ல எடுக்கிறதா, இல்ல வந்து ஓப்பன்ல எடுக்கிறதா, இல்ல 50% எடுக்கிறதா, எக்ஸாக்டா எங்க எடுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல இருக்கும். ஓகேயா? ஸோ ஜென்ரலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கோட பாடி நீங்க மார்க் பண்ணிட்டு மீன் த்ரெஷோல்ட், ஸ்டாப் லாஸ், ஓப்பன் பிரைஸ் வந்து மார்க் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க. ஓகே, இதோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, ஒன் செகண்ட், இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹை விக் இருக்குல்ல, இந்த விக்கும் ஒருவேளை இந்த கேண்டல் தான் ஃபர்ஸ்ட் கேண்டல், இது செகண்ட் கேண்டல், இது தேர்ட் கேண்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டலுக்கும் இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஹை ப்ராபபிளான செட்டப். எப்படி ஹை ப்ராபபிளான செட்டப்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹையும் இந்த இந்த ஏரியால இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பும்
ரெண்டுமே வந்து இந்த ஏரியால ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா விக்கோட ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து உங்க என்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. இந்த விக்கு பிளஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிற இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா இந்த விக்கும் ஃபேர் வேல்யூ கேப்பும் இன்டர்செக்ட் ஆகும். இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இங்க வர ஹிட் ஆற கேண்டல்ல நீங்க வந்து டைரக்டா ட்ரேட் எடுத்துட்டு போகலாம். ஓகே. இது விக்ல இருந்து ட்ரேட் பண்றதுக்கான ஏரியா. ஒருவேளை இந்த விக்கும் இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப் இல்ல அப்படின்னா நீங்க ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க இந்த ஏரியால இருந்து நீங்க உங்க பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. தேர்ட், இதுலயும் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மீன் த்ரெஷோல்ட்ல ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு பார்த்து கூட நீங்க எடுக்கலாம். பட் ஜென்ரலா வந்து நிறைய பேர் வந்து ஓப்பன்லயோ இல்லைன்னா இந்த வீக்லயே வந்து ட்ரேடு போட்டுருவாங்க. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டு இந்த மீன் த்ரெஷோல்டுக்கே வராது. ஓகேயா. இன்னொன்று மெயின் என்ன வச்சுக்கோங்க, எல்லா ஆர்டர் பிளாக்கும் ஹோல்ட் பண்ணாது. எல்லா மீன் த்ரெஷோல்ட்லயும் பாடி கீழே வச்சு எஸ்எல் அடிக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷன்ஸ். இது அப்கமிங் பார்ப்போம். இப்போதைக்கு ஆர்டர் பிளாக் கிளியர் ஆச்சா? எங்க வந்து ஆர்டர் பிளாக் வந்து ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணும் அப்படின்ட்டு, ஒரு ஆர்டர் பிளாக்கு எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும் கிளியர் ஆச்சா? விகிக்கு எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ஓப்பன் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து மீன் த்ரெஷோல்ட் 50% எப்போ யூஸ் பண்ணணும், இது கிளியர் ஆச்சா? நோ. கிளியர் ஆகலையா? கிளியர். கிளியர். ஓகே. 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 டன். கிளியர்னு போட்டு ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மீன் த்ரெஷோல்ட். ஓகேயா. இந்த மீன் த்ரெஷோல்ட் என்னன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், ஆர்டர் பிளாக்கோட பாடியோட ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நீங்க கன் பாக்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா 50% லைன், இந்த லைனுக்கு பேர் தான் வந்து மீன் த்ரெஷோல்ட். ஓகேயா. ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கா இருந்தா இந்த மீன் த்ரெஷோல்டுக்கு மார்க்கெட் வராது. நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கா இருந்தா இந்த மீன் த்ரெஷோல்டுக்கு மார்க்கெட் வராம ஓப்பன்ல இருந்தோ இல்லைன்னா விக்ல இருந்தோ டேப் ஆகி போயிடும். விக்ல ஃபேர் வேல்யூ கேப் இருந்தா ஃபேர் வேல்யூ கேப் இருந்து மிடிக்கெட் ஆகி. ஓகே. ஸோ ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்க கன்சிடர் பண்ணும்போது நீங்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இந்த மீன் த்ரெஷோல்ட்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு கன்சிடர். உங்களோட என்ட்ரி பிரைஸ் ஓப்பன் பிரைஸ்ல மீன் த்ரெஷோல்ட்ல ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ரெஸ்பெக்ட் ஆகல உங்க பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா யூ ஆன்டிசிபேட் தட் உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுக்க போகுதுன்ட்டு. நீங்க ஸ்டாப் லாஸை வந்து ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்கோட பாடி கீழே வைக்கலாம். அப்படி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக வைப்பேன், நான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் பண்ணி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீக்கு கீழே வந்து நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா. ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருந்தால் இந்த 50% கீழே விக்கு போகலாம். ஓகே. 50% கீழே விக்கு போகலாம். பட் பாடி க்ளோஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே. அதுதான் இந்த மீன் த்ரெஷோல்ட வந்து அவர் மீன் பண்ணியிருக்காரு. நீங்க பொசிஷன்ஸை ஒருவேளை நீங்க பொசிஷன்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 50% நீங்க இருந்து கட் பண்ணலாம். பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லாஸை வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை நீங்க மார்க் பண்றது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கா தான் இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாக்குறீங்கன்னா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரே ஒரு கேண்டல் தான் இருக்கும். இப்போ 4 ஹவர்ஸ் கேண்டல் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டல் தான் இருக்கும். 15 மினிட்ஸ்ல போனீங்கன்னா ஒரு 4 கேண்டல் காட்டும். ஓகே. 4 கேண்டல் காட்டும். இந்த ஏரியால வந்து இந்த கேண்டல் தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டல் தான் மார்க் பண்ணி அதோட 50% தான் வெயிட் பண்ணும். கண்டிப்பா பிரைஸ் வந்து அது மூலியமா ட்ரேட் ஆகும். அது நான் பார்த்திருக்கேன். நிறைய சிச்சுவேஷன்ல பார்த்திருக்கேன். நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஆர்டர் பிளாக் ஓப்பன் இந்த இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட 2x to 3x ஆவது இருந்தே ஆகும். அதாவது அதோட ஹைட், இதோட ஹைட் இங்கே நீங்க போனது ஹைட் இதோட 2x 3x இருந்தே ஆகணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் அகைன் இதுல இருந்து இந்த ஆர்டர் பிளாக் ஹிட் பண்ணி மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஓகே. இது வந்து அதோட அனதர் கண்டிஷன். டோஜி கேண்டில் அந்த மாதிரி கேண்டில் எடுக்காதீங்க. நல்ல ஒரு
ஓப்பன் ஹை லோ க்ளோஸோட கேண்டில் தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் அந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்ல இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, அது கீழே தான் ஆர்டர் பிளாக், அந்த கான்செப்ட் கிடையாது. இது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக், இதுல இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிளுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னா கடைசி டவுன் க்ளோஸ் கேண்டல் சப்போர்ட் கிட்ட இருக்கணும். சப்போர்ட்னா நம்மளோட பிடிஆர்ஐல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பிரைஸ் இந்த இந்த ஹையை ட்ரேட் பண்ணிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் இந்த ஹை மிட்டிகேட் ஆகும்போது நீங்க ட்ரேட் எடுக்கலாம், அக்ரெசிவ் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 to 3x டைம்ஸ் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இந்த ஹையும் இப்போ நான் போட்டிருக்கல ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டுமே இன்டர்செப்ட் ஆகுதா, இந்த ஹைல இருந்து நீங்க ட்ரேட் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அப்படின்னா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்டர்ல போற ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். ஓகே, அனதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், எல்லா ஆர்டர் பிளாக்குமே ஹோல்ட் பண்ணாது, அதே மாதிரி எல்லா ஆர்டர் பிளாக்குமே ஃபெயில் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து இதுதான் ஒர்க் ஆகும், இதுதான் இருக்கும், இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ். அவர் பண்ணிருக்கிற ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட இது எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ் தான் இந்த ஆர்டர் பிளாக்ஸ். ஓகே, ஃபைன். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நிமிஷம் என் நோட்ஸ்ல பார்த்துக்கிறேன், எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஓகே, ஃபைன், டன். ஓகே, ஸோ இது இந்த நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு ஐசிடியோட ஒரு சாஸ் இங்கேயும் கொடுத்துருங்க. இதை வந்து பாருங்க. இது வந்து லாங்கர் டேர்ம் பிடிஆர், இன்வாலிடேட் ஷார்ட்டர் டேர்ம் பிடிஆர். நீங்க வந்து இதை போய் நீங்க டெஸ்ட் பண்ணும்போது நீங்க இதோட சாஸ் என்னன்றது நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் இங்க ரெட்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி மந்த்லியில நீங்க போய் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லியில புல்லிஷா இருந்து, வீக்லியில புல்லிஷா இருந்து, டெய்லியில புல்லிஷா இருக்குன்னா 4 ஹவர்ல கண்டிப்பா ரிட்ரேஸ் பண்றாங்க. ஓகே, இது ரெண்டுமே சாஸ், ஐசிடியோட சாஸ் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா லாஸ்டா லிக்விடிட்டியை இங்க ஸ்வீப் பண்ணிருக்கு. லாஸ்டா மார்க்கெட் லிக்விடிட்டியை இங்க ஸ்வீப் பண்ணிருக்கு. ஓகே, இந்த ஏரியால ஸ்வீப் பண்ணிருக்கு. அதே மாதிரியே ஒரு ஓஹெச்எல்சி கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஓஹெச்எல்சி கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதோட ஓப்பனும் பிளஸ் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, தெரியுதா? ஓப்பனும் எஃப்இஜியும் ஒரு ஏரியால வந்து இன்டர்செப்ட் ஆகுது ஈஸியா, கரெக்டா? பிளஸ் இது வந்து 2x மூமெண்டா இருக்கு, ஃபுல்லா பையிங் கேண்டிலா. இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைல இருந்து இதோட பாடி விக்ஸ் வந்து, இதோட பாடி வந்து 2x இருக்கு. ஸோ நம்ம இந்த விக்கை டைரக்டா இங்க ஏத்துட்டு மார்க்கெட் எப்போ வந்து ஹிட் பண்ணுதோ இங்க இருந்து பிளாஸ்ட் மூவ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு ஆர்டர் பிளாக் நீங்க மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி விக்ல ஃபேர் வேல்யூ கேப் இருந்தா ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துருங்க. ஓப்பன்ல ஓபி பாசிட்டிவ்னு போட்டுருங்க. ஒருவேளை ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அப்படின்னா எப்பயுமே வந்து மீன் த்ரெஷ்ஹோல்ட் வந்து மார்க் பண்ணி பாய்க்குங்க. அங்க வந்து ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்கா இருந்தா மீன் த்ரெஷ்ஹோல்டுக்கே வராதுன்ட்டு, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். மீன் த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு கூட வராம ஹிட் ஆகி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. இது இவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் நடந்தது. ஆக்சுவலா வந்து இங்கேயே வந்து நடந்துச்சு. இதை நான் வந்து சார்ட்ல காட்டும் போது காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்தேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமுமே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இது மொத்தமுமே ஒரு ஆர்டர் பிளாக் தான். லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா, சாரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இது மொத்தமுமே ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ அது அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாம, பட் நான் எக்ஸாம்பிள் காட்டும்போது காட்டுறேன். பட் ஜஸ்ட் இதுதான் கான்செப்ட். நீங்க ஹைல வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, விக்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா விக்ல இருந்து நீங்க ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஓகே, ஃபைன். இது வந்து ஐசிடி வந்து ஒரு பேரிஷ்கான ஒரு சினாரியோ போட்டிருக்காரு. இந்த லிக்விடிட்டி வாய்ட மறந்துடுங்க, நான் சொல்றேன் அது. ஸோ அகைன் இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது லாஸ்ட் டவுன் கேண்டல் வந்து ஆர்டர் பிளாக் இருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது லாஸ்ட் அப் கேண்டல் தான் வந்து ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாக்ட் லோயஸ்ட் பாயிண்ட் வந்து டேப் பண்ணும். ஏன் டேப் பண்ணணும்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட பாடி பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது 2 to 3x டைம் இருக்கு. மார்க்கெட் இதுக்கு வந்து வரவே இல்லை. அட் த சேம் டைம் இந்த பிக்குக்கும் இங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த விக்கும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் இங்க இன்டர்செப்ட் ஆகுது. மார்க்கெட்டு இந்த விக்ல இருந்தே
டேப் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, இது வந்து ஒரு பேரிஷ்கான எக்ஸாம்பிள். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஆர்டர் பிளாக்னா இது வரைக்கும் கிளியரா? ஒரு சார்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நான் வந்து மார்க் பண்ண உங்களுக்கு இந்த சார்ட் தான் வந்து அங்க போட்டிருப்பேன். ப்ரீவியஸா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு, ப்ளஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிடிஆர் இருக்கு. ஆனா இதுல நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இப்ப நான் மார்க் பண்றேன் பாருங்க, இந்த ஏரியா இது வந்து 4 ஹவரோட சார்ட். பாடி டு பாடி தான் மார்க் பண்ணணும், அகைன் பிக்க மார்க் பண்ணக்கூடாது. பாடி டு பாடி தான் மார்க் பண்ணணும். அதாவது ஒரு லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸா செல் கேண்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுக்குது அப்படின்னா கண்டினியூஸா செல் கேண்டலா வந்து தான் எடுக்கணும். ஓகே, கண்டினியூஸா எடுக்குது அப்படின்னா இது பூராவே இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும். இப்போ இந்த ஏரியால நீங்க டெய்லி சார்ட்டை பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த கேண்டல் தெரியுதா? நான் மார்க் பண்ண 4 ஹவர்ல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுதா? இந்த ஏரியால ஒரு சின்ன ஹேக் வந்து ஒரு சின்ன டிப் தான் இது. பாடி டு பாடி போட்டுட்டேன், 50% வந்து ஒரு லைனை எடுத்துட்டேன். ஓகேயா, 50% ஒரு லைனை எடுத்துட்டேன். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்னால இது ஃபுல்லாவே டெய்லியில இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் 50% எடுத்துட்டேன். பட் மார்க்கெட் இந்த 50% டேப் ஆகாமலே மேலே ஏறிட்டான். ஏன் இதை 50% டேப் ஆகாமலே மேலே ஏறிட்டேன்? ஏன்னா இந்த 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 மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு பூரா டிஸ்பிளேஸ்மெண்ட்டான மூவ், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கொடுக்குது. ஓகேயா, ஏன் 50% வரைக்கும் வரல அப்படின்னா நீங்க இந்த இந்த லாஸ்ட் ஃபுல் செல் சைடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்கல்ல, இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி 50% நீங்க மார்க் பண்ணும்போது நான் கன்சல்டேஷன்ல சொன்னேன் 50%ல ஏதோ ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா அந்த கேண்டலோட ஓப்பனோ இல்லைன்னா விக்கோ நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நடக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி சினாரியோஸும் நடக்கும். ஓகே, ஸோ வந்து ஹிட் ஆனதால மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் மூவ் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பூரா இங்க இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டு போயிட்டான் ஃபுல்லா. புரிஞ்சுதா? இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஹையர் டைம் ஃப்ரேம் இன்வாலிடேட்ஸ் லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒரு சாஸ், ஒரு ஹிண்ட், இல்லைன்னா ஒரு டிப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டர் பிளாக்ல புரிஞ்சுதா? அது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங் முன்னாடி கேட்டேன் இல்லையா, 15 மினிட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது இது வந்து நான் 15 மினிட்ஸ்ல மார்க் பண்ணேன். கரெக்டா? இப்போ நான் 15 மினிட்ஸ்ல மார்க் பண்ணும்போது இந்த 50% லைனுக்கு எது இருக்கு, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆனா பெரிய வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டலுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்க மூவ் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த கேண்டலும் பிளஸ் இங்க வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. கரெக்டா? அப்போ ஹைஸ் டு லோஸும் எஃப்இஜியில எக்ஸாக்டா மிட்டிகேட் ஆகி ஆர்டர் பிளாக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து உங்களோட என்ட்ரி. ஓகேயா, கரெக்டா ப்ரிசைஸ் என்ட்ரி ஆர்டர் பிளாக்கோட எஸ்எல் கீழே வச்சு நீங்க மேலே லிக்விடிட்டி வந்து டார்கெட். ஏன் மேலே போகணும்னு ரீசன் சொல்லிட்டேன், ஏன்னா ஈக்குவல் ஹைஸ் வந்து இங்க இருந்தது. அதுதான் அதோட ஒரு ஷார்ட் டிப். இது வந்து இங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 5 மினிட்ஸ்ல பார்த்திருந்தாலும் சரி, இப்போ நீங்க வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது இந்த இந்த கேண்டில் வந்து சிங்கிள் கேண்டிலா ஒரே ஒரு கேண்டிலா தான் இருக்கும். சரிதா? 5 மினிட்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்க 15 மினிட்ஸ்ல என்ன வந்து இருக்கோ அதை தான் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்க வந்து இது கீழே போய் ஒரு 5 மினிட்ஸ்ல இதான் ஓப்பன் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ ப்ரைசஸ் அந்த ட்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபார்மா வந்து ஒரே டேப் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவோம். ஒருவேளை டேப் பண்ணி இந்த இந்த மீன் த்ரெஷ்ஹோல்டு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா உங்க பொசிஷன் செட் பண்ணிடுங்க. மினிமம் லாஸோட எக்ஸிட். ஓகே, கிளியர்?
4 hours with 15 minutes compare and explain. Bro, repeat it. எது ப்ரோ ரிப்பீட் பண்ணும்? 4 hours 15 minutes நான் சொல்றேங்க. அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஓகேயா? நீங்க வந்து மார்க் பண்றது ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க வந்து 4 ஹவர்ஸ் தான் உங்களோட பிரைம் டைரக்ஷனா இருக்கு. அதுல தான் நான் பயாஸ் பார்க்குறேன். 4 ஹவர்ஸ். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எது ப்ரோ ரிப்பீட் பண்ணும்? குட் ஈவினிங் ப்ரோ. அந்த பெரிய ஆர்டர் பிளாக்ல சென்ட்ரல் ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொன்னீங்களா? இது இல்ல, இதுக்கு முன்னாடி காமிச்சீங்கல ஒரு இடத்துல 4 ஹவர்ஸ்ல. ஆமா, சென்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா? அதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு இந்த செல் சைடு லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கான காரணம் இந்த கண்டினியூஸ் செல்லிங் கேண்டல். கரெக்டா? எஸ். ஸோ நான் இதை வந்து பாடி டு பாடி மேப் பண்ணிக்கிறேன். ஓகேயா? பாடி டு பாடி நான் மேப் பண்ணிக்கிறேன். இதுல 50% எனக்கு எங்க வருதோ அங்கேருந்து ஒரு நேரோ லைன் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ப்ரைஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு பக்காவான டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும், இண்டிகேட்டிங் ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து இங்கேருந்து நீங்க வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னா இது கீழே கூட வர 50%லயே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடும். கரெக்டா? இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த லைன் இதுல எந்த கேண்டில் வந்து 50%ல இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். பாடியோட ஒரு நல்ல ஒரு பாடியோட கேண்டில் தான். ஓகே, இந்த கேண்டில் இதுல இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க ஐதர் இந்த கேண்டில் வந்து இப்போ எஃப்இஜில இங்க எஃப்இஜி இருக்கா? இல்ல. கரெக்டா? எஃப்இஜில இல்ல அப்படின்ற போது ஐதர் நீங்க ஓப்பன்லயோ இல்லைன்னா இதுலயோ நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாகும் நினைக்கிறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் பண்ற புரோக்கர்னால இருக்கும். இது எக்ஸாக்டா வந்து ஓப்பன் ரைட் ஆயிடும். மார்க்கெட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் மதிப்பாக தான் மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட லோவை தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆமா, இந்த கேண்டிலோட லோ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேமோட லோலயே வைக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமோட லோலயே வைங்க. ஏன்னா மீன் த்ரெஷோல்ட் வந்து இங்க தான் இருக்கு 50%. அதுக்காக தான் 50% மார்க் பண்ணதே. ஒண்ணு நீங்க வந்து மீன் த்ரெஷோல்ட் கீழே கூட வைக்கலாம். ஓகேயா? ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மீன் த்ரெஷோல்ட்ல நிறைய விக்கா வச்சுட்டு போறான். பெரிய பெரிய விக்கா ஒரு நம்மளை அடிச்சுட்டு நம்மள வெளியே மார்க்கெட் வெளியே தள்ளிட்டு தான் மூவ் ஆறான். ஸோ ஒண்ணு நீங்க அதோட லோல வந்து நீங்க செல்ஃப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, கிளியரா? கிளியரா? நீங்க எந்த டைம் ஃப்ரேம் நீங்க வந்து மேஜரா பாக்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா. 15 மினிட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சரி, கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்போட கரெக்டா எக்ஸாக்டா ஒரு லாஜிக் இருக்கும்ல மார்க்கெட் மூவ் பண்றது. எக்ஸாக்டா அந்த ஹைல இருந்து தான் போயிருக்கு. அந்த ஹைக்கு கீழே வந்து பிரைஸ் வந்து ஓப்பன் பிரைஸ் கூட வரலைங்க. ஸோ இந்த ஹைக்கும் இதுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹை ப்ராபபிளான செட்டப். ஓகேயா? கிளியர்? G, higher time frame to lower time frame explanation, please. Higher time frame to lower time frame. Okay. இருங்க, இங்க எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ இதே கேண்டில் எடுப்போமே. லாஸ்டா இங்க ஸ்வீப் நடந்து இதை வந்து முதல்ல செக் பண்ணி போறேங்க. 50%ல கரெக்டா ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா? எஸ். எங்க ஆமா, இந்த ஏரியாவில் இது இங்கதான் இருக்கு. அது லோ. ஒரே நிமிஷங்க, ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் லாஸ்டா வந்து இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. ஸ்வீப் கிடையாது, ஓபியோட டேப். சாரி, வெயிட், ஐ வில் ஷோ ஒன். வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எல்லா ரெஸ்பெக்டே ஆகுங்க. ஆர்டர் பிளாக் வந்து எல்லா ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகணும் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும். அதுக்கான ஒரு பிடிஆர் சர்ச் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்க போட்டாதான் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். பிடிஆர் எப்படி இருக்கான்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஏன்னா
10 o'clock ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அடுத்த ஒரு சின்ன ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி ரீஃபைன் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நீங்கள் வந்து 4 hour ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டலோட 50%ஓ அந்த நான் சொல்கிற கண்டிஷன்ஸ், அந்த விக்கு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் மார்க் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் வெயிட் பண்ணுங்க போதும். வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். அது என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து வந்து ஸ்வீப் ஆகி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு இங்கே இப்படி இப்படி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அதுதான் அடுத்து எடுக்க போகிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படின்றது ஒரு ஒரு கான்செப்ட் வந்து ஐசிடி வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டிக்கான செட்டப். ஓகே, இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து ஒரு ஹை ப்ராபபிளான செட்டப் இந்த பிளாக். ஓகே, ஆர்டர் பிளாக்கை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ப்ரொபல்ஷன் பிளாக் தான். ஐசிடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து ஒரு பிளாஸ்ட் மூவ் கொடுக்கும், இம்மீடியட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்றது அவரோட வீடியோஸில் கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணியிருப்பார் நிறைய இடத்துல. ஓகே, இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இந்த சைட்ல வந்து செல்ஸ் சப்போர்ட்டரும் செல் சைடு லிக்விட் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஆர்டர் பிளாக் என்னெல்லாம் கண்டிஷன் பார்த்தோமோ அதே கண்டிஷன் ப்ரொபல்ஷன் பிளாக்குக்குமே இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது ஆர்டர் பிளாக்கா நீங்க மார்க் பண்ணும்போது இந்த ஏரியா 2x 3x வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அகெயின் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் பண்ணும். கரெக்டா? இது ஏன் வந்து இங்க மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதா? இது ஏன் இங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இங்க வரணும்? எதுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து டிஸ்பிளேஸ் ஆன மூவ் ஏன் திரும்பி இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. ஏன் வரணுன்றது நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ் மூவ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கரெக்டா இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து இங்க இங்க இருக்க பவர்ஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதாவது இந்த பிளாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இங்கேருந்து ஒரு மூவ் போச்சு இல்லையா, இந்த மூவும் இதை ஹிட் ஆகும் போது இதோட பவர்ஸ் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ பவர்ஸ் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இதை ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படின்றது சொல்றது. இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்க பவர் இப்போ செகண்ட் கேண்டலுக்கு இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அகைன் செகண்ட் கேண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படின்னா மீன் த்ரெஷோல்ட் ரேஞ்சில் கூட மார்க்கெட் வராது. ஓகே, ஆர்டர் பிளாக்ல வரலாம், நல்ல ஒரு ஹை ப்ராபபிள் செட்டப், மீன் த்ரெஷோல்ட்ல கூட வராது. இங்க இருக்க பவர்ஸ் இங்க போன உடனே என்ன ஆகும்னா மார்க்கெட் அதே மாதிரி 2x 2 டைம்ஸ் போயிட்டு இதை கரெக்டா ப்ரொபல்ஷன் பிளாக்ல ஓப்பன் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு லென்த்தி கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது அந்த ப்ரொபல்ஷன் பிளாக்னால மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. அதாவது இங்க இருக்க பவர்ஸை இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ஓப்பன்லயே நீங்க வந்து ட்ரேட் பிளான் பண்ணி இந்த மீன் த்ரெஷோல்டு கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக்காக இருந்தால் இந்த மீன் த்ரெஷோல்டுக்கு வராது. ஒருவேளை இது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து இன்சூஸ் பண்ணது வந்து தப்பான ஆர்டர் பிளாக், உங்க பொசிஷன்ஸை கட் பண்ணிடும். ஓகேயா? ப்ரொபல்ஷன் பிளாக் புரிஞ்சுதா? ப்ரொபல்ஷன் பிளாக்னா என்னன்னு? ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் கிட்ட இருக்கிற பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிளாக் எடுத்து அங்கேருந்து பிளாஸ்ட் மூவ் வந்து கொடுக்கும். ஓகே, இன் அவர் கேஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் போட்டேன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பிளாக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக், இது விக்கி இருந்தது, மார்க்கெட்டிங் வந்து ஹிட் ஆகி, அதாவது இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக், ப்ரைஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, கண்டினியூஸ் கிரீன் கேண்டல் இருந்திருக்கு. மேக்ஸிமம் கண்டினியூஸ் கிரீன் கேண்டல் மாதிரி இருந்தால் இன்னும் நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப். அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன்ல வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்பே கிடையாது, இங்க ஃபேர் வேல்யூ கேப்பே கிடையாது, இந்த விக்கிக்கு வந்து ஃபேர் வேல்யூ கிடையாது. இந்த ஓப்பன் ப்ரைஸ்ல வந்து ஹிட் பண்ணிடுது. இதை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பிளாக்கை தான் நம்ம வந்து ப்ரொபல்ஷன் பிளாக்கை எடுத்திருக்கோம். மார்க்கெட் இதை வந்து
கேப் பண்ண உடனே மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரியே 50% கீழே கூட மார்க்கெட் வந்து விக்கி கூட இருக்காது இல்லை. அப்படியே வச்சிருந்தீங்க இந்த ஆர்டர் பிளாக் வந்து தப்பான ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆறு இந்த இந்த விக்கில நீங்க எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் வில் சி ப்ரொபோஷனல் பிளாக்கோட பவர். இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிளான செட்டப். அதுக்கு நீங்க இது கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் இப்போ காட்டுற மாதிரி இது வந்து நான் சார்ட்ல இருந்து நான் பார்த்து எக்ஸாம்பிளா எடுத்து போட்டேன் மார்னிங். பட் அவ்வளோ ஈஸியா வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம்ல பண்ணி லோ டைம் ஃப்ரேம் போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் பார்த்துருந்தேன்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் பிளாக் தான் எடுத்திருக்கேன். ஓகே, எடுத்துட்டு 50% எந்த லைன் இருக்கோ அந்த அந்த பிளாக்ல இருந்து எடுத்து எஸ்எல் கீழே வச்சு நான் பார்த்துட்டு இந்த மூவை வந்து கேப்சர் பண்ணிப்பேன். நான் ஜென்ரலாக பார்த்துருந்தேன் அப்படின்னா, நான் லைவ் மார்க்கெட்ல பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த பிளாக்குக்கும் இதுக்கும் 50% மார்க் பண்ணி மார்க்கெட் எங்க ரெஸ்பெக்ட் ஆகுதோ அந்த ஏரியால இருந்து மூவ் பண்ணிருப்பேன். அதே மாதிரி மீன் த்ரெஷ்ஹோல்டு கீழே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்மா வந்து இப்போ எஸ்எல் அடிக்கும்ன்றது கிடையாது. சம்டைம்ஸ் பாடி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். நீங்க ஆன்டிசிபேட் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த பொசிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா ப்ரொபல்ஷன் பிளாக்னா என்ன அப்படின்ட்டு? எஸ், ஓகே. ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப். அதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க கரெக்டான ஆர்டர் பிளாக் எடுத்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் பிளாக்ல வந்து சூப்பர் மூவ் வந்து நீங்க வந்து பிடிக்கலாம். நீங்க எங்க எடுத்தாலுமே ஒரு ப்ரொபல்ஷன் தாண்டி இன்னொரு ப்ரொபல்ஷன் போயிட்டே தான் இருக்கும். அதுக்குன்ட்டு எல்லா இதுலயுமே டேப் ஆகி லாஸ்ட் இந்த செல்லிங் கேண்டல டேப் ஆகி போன் எடுக்காதீங்க. இது வந்து டிஸ்கவுண்ட் இருக்க வரைக்கும் பையிங் ஹை போகும். ப்ரீமியம்ல போனதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. சொல்லுங்க ப்ரோ. இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்குல்ல, இது வந்து ஒரு பிடி அரேல உள்ள ஆர்டர் பிளாக்ல இருந்து பாஸ் ஆகி போறதுதான் ப்ரொபஷனல் பிளாக். அதாவது இந்த ஆர்டர் பிளாக் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இந்த ஆர்டர் பிளாக்னே எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு பிடி அரே இங்க இருக்கும் கண்டிப்பா, கரெக்டா? ஒரு எஃபிஜியோ ஏதோ ஒன்று இருக்கும், இல்லைன்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி ஏதாவது இருக்கும், கரெக்டா? இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் ஹைக் மேல ட்ரேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து கன்ஃபார்ம். இது வந்து ஆர்டர் பிளாக்கோட வேலிடேஷன். ஆர்டர் பிளாக் சஸ்டெயின் பண்ணுமா இல்லையான்றது எப்படி பாக்குறது? இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும். அதாவது இந்த மூவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும். ஓகேயா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் பிரைஸ் இந்த மீன் த்ரெஷ்ஹோல்ட ரெஸ்பெக்ட் ஆகுதா இல்ல ஓப்பன் வரைக்குமே ஹிட் ஆகி போதான்றது நீங்க ப்ரொபோஷனல் பிளாக்ல எடுக்கிறதா இருந்தா இதை வெயிட் பண்ணிக்கலாம். இங்க வெயிட் பண்ணிட்டு ஹிட் ஆகி அகைன் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும். ஓகே, அகைன் வந்து உங்களுக்கு ஒரு மூவ். அதுக்கு அடுத்து அந்த ஓப்பன்ல இருந்து ப்ரொபோஷனல் பிளாக்கோட ஓப்பன்ல இருந்து நீங்க ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். இந்த மூவ் என்ன கொஸ்டின் பண்ண வந்தேன் அப்படின்னா, இப்ப ஆர்டர் பிளாக்ல இருந்து அடுத்தடுத்து டிராவல் பண்ணி போறதா வந்து ப்ரொபல்ஷன் பிளாக். நடுவுல இருந்தெல்லாம் ஜம்ப் ஆகிலாம் போகாது. நடுவுல இருந்து ஜம்ப் ஆகி போகாது. ப்ரொபல்ஷன் நீங்க எங்க பார்த்தாலுமே வந்து ப்ரோ, எங்க பார்த்தாலுமே இந்த செல்லிங் கேண்டல் வருது இல்லையா? இந்த செல்லிங் கேண்டல் டேப் பண்ணி தான் மூவ் பண்ணும். ஓகே, நிறைய டைம் அப்படிதான் நடக்கும். அதுக்குன்ட்டு அதான் சொன்னேன், பூராவே வந்து போய் ப்ரொபல்ஷன் பிளாக்கா மேப் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே, நீங்க டிஸ்கவுண்ட்ல இருக்க வரைக்கும் ப்ரொபல்ஷன் பிளாக் மேப் பண்ணிட்டு போகும். ஓகே, அந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிதான் கொடுக்கும். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்தது வந்து இருக்கிறது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ட்ரிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரான் லிக்விடிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு சின்ன சாஸ் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக் தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு விக் மாதிரி இருக்கும், லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேயா? இதுல வந்து ஐசிடி என்ன சொல்றாருன்னா இங்க வந்து பாடி இருக்கு. இங்க வந்து ஒரு 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 ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா இந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேல பாடி போய் இந்த செல் சைட் லிக்விடிட்டியை இந்த பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இந்த விக்குள்ளேயே வந்து பாடி க்ளோஸ் வைக்கும். பாடி க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டல் வந்து இந்த ஓப்பன்ல இருந்து ஃபால் ஆகும். இதுதான் ரிஜெக்ஷன் பிளாக்ன்றாங்க. பட் ஆனால் அவர் வந்து ரிஜெக்ஷன் பிளாக் யூஸ் பண்ண மாட்டார். அவரோட ரிஜெக்ஷன் பிளாக் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டார். அவரோட என்ட்ரிஸ் நான் பார்த்துருந்தீங்கன்னா லைவ் அவரோட இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பிளாக்ல யூஸ் பண்ண மாட்டார். பட் இது ஒரு சின்ன ஒரு சாஸ். இது நான் சொல்றேன், இது லேட்டரா வந்து சொல்றேன்.
இப்போதைக்கு அது வேண்டாம். எடுத்தா கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரைஸ்ல. ஓகே, ஒரு ராட் லிக்விடிட்டி கூட ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரொபல்ஷன் பிளாக்கு, ஆர்டர் பிளாக், இவ்வளோதான் ஆர்டர் பிளாக். இதில் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. இந்த ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவல் ஆர்டர் பிளாக் இது. எவ்ரி ஒன் கிளியர்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்க்கு காட்ட சொல்லுங்க. இல்லையா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 ஹவர் சார்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் 4 ஹவரோட ஆர்டர் பிளாக் தான் மார்க் பண்ணுவேன். ஓகே, 4 ஹவர் சார்ட் என்னோட டைம் ஃப்ரேமா இருக்கு. அதாவது என்னோட பயாஸுக்கு. இப்போ நான் வந்து நீங்க வந்து எப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 1 ஹவர் சார்ட் கூட நீங்க எடுத்து பண்ணலாம். நீங்க 30 மினிட்ஸ் சார்ட் கூட நீங்க எடுத்து டைரக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க 15 மினிட்ஸ் கூட எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க எந்த சார்ட், நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல ஸ்டிக் ஆறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம்ல ரெஸ்பெக்ட் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான் இல்லை. இப்போ நானா இருந்ததுன்னா இந்த 4 ஹவரோட ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருப்பேன். டெய்லி பார்த்துருக்க மாட்டேன். டைரக்டா 5 மினிட்ஸ்ல இந்த ஓபிகார டேப் ஆகும்போது தான் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். நான் வெயிட் பண்ணிருப்பேன் ப்ரைஸ் வந்து அங்கே வரதுக்காக. ஓகே, ஸோ நான் இங்க உள்ள பூந்து இது உள்ள பூந்து ஓகே இதுதான் ஆர்டர் பிளாக். இங்க லாஸ்டா இங்க வந்து அகைன் இங்க வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு, இதுதான் ஆர்டர் பிளாக் அப்படின்றத நான் மார்க் பண்ணிருக்க மாட்டேன். டைரக்டா இந்த 4 ஹவரோட அந்த பிளாக்ல ஓப்பன்ல ஹிட் ஆகும் போதே நான் டைரக்ட் என்ட்ரி வந்து 5 மினிட்ஸ்ல இருந்து பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் அந்த லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கான ரீசன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஏதாவது டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் எப்படி இந்த டாப் டவுன் அனாலிசிஸ் மல்டி டைம் ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது எப்படி வரணுன்றது நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் ஃப்ரேமுக்கான ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்றது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்டர் நான் இது ரொம்ப ஈஸியும் கிடையாது. ரொம்ப பார்க்கறதுக்கு நான் இப்போ காமிச்சது ரொம்ப ஈஸியாக காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பட் அந்த அளவுக்கு ஈஸியும் கிடையாது. கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா இது தேர்றது கொஞ்சம் டஃப். இப்போ நீங்க இந்த 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போதே இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ரோ, இது ஒரு எக்ஸ்பான்ஷன், இது ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது தெரியும். எக்ஸ்பான்ஷனுக்கு ஆக்சுவல் ரீசன் வந்து இதுதான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் அப்படின்னா பூரா பையிங் கேண்டலா இருந்தா ஸ்ட்ராங் பையர்ஸ் இங்க இருக்காங்கன்றது ஒரு இண்டிகேஷன். அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்க ஸ்டெப்பிங் பண்றாங்க அப்படின்றது இதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதனால தான் இதை வந்து டிஸ்பிளேஸ் மூவ் அப்படின்னு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும் எஸ்எம்டின்னு ஒன்றுலாம் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணிட்டு எஸ்எம்டியும் ஆர்டர் பிளாக்கும் ஒன்னா மேப் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஹை ப்ராபபிள் செட்டப். இந்தியன் மார்க்கெட்ல அதெல்லாம் இன்னைக்கு காலில் கூட அது வேலை செஞ்சது இந்தியன் மார்க்கெட்ல. ஓகே, அது அடுத்த இதுல நம்ம டாபிக்ஸ்ல பார்ப்போம். பட் ஆர்டர் பிளாக்ன்றது நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா ஃபைன் பண்ணுவீங்க ஆர்டர் பிளாக். ஓகே, நீங்க ஆன்டிசிபேட்டே பண்ணலாம். ஓகே, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு நீங்க ஆன்டிசிபேட்டே பண்ணலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 4 ஹவர் சாட்னா 4 ஹவர் சாட், 1 ஹவர் சாட்னா 1 ஹவர் சாட், எதுல நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுல வந்து ரெஸ்பெக்ட் ஆக பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் வந்து லோவர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் வந்து இன்வாலிடேட் பண்ணுது. நீங்க மார்க் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அதே மாதிரியே சம்டைம்ஸ் வந்து இப்போ நான் காமிச்சேன் அந்த 4 ஹவர்ல புகழ் ப்ரோக்கெட் ஒரு டவுட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பெருசா போயிடுச்சுன்னா நீங்க லோ டு ஹை எடுத்து ஃபிபனாச்சி போட்டு இந்த 50%ல எந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஓகே, இந்த 50% பார்த்தாலும் சரி, இந்த 50% பார்த்தாலும் சரி, எந்த ஆர்டர் பிளாக் இருக்கோ அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து நீங்க எடுக்கலாம். நான் ஏன் இந்த லோ டு ஹை எடுத்தேன்னா இப்போ மார்க்கெட் வந்து இதுதான் டிஸ்பிளேஸ்டான மூவ்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போதைக்கு செட் பண்ணிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஜஸ்ட் நான் இந்த கன் பாக்ஸ் எடுத்து லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டுட்டு 50% நீங்க இங்க இருக்கு. இந்த 50% நேரா பாத்தீங்கன்னா இந்த பிளாக், இந்த ஆர்டர் பிளாக் தான் இருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கோட 50%ல இந்த கேண்டில் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சோ? இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு கான்செப்ட்? ஆல் ஓகேயா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செஷன். ஈஸி. மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணும்போது பார்க்கலாம் ஈஸியா இருந்துட்டு நீங்க மார்க் பண்ணிட்டு
ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் மட்டும் லோ டைம் ஃப்ரேம் போகணும். லோ டைம் ஃப்ரேம் போய் ரீஃபைன் பண்ணாதீங்க. எந்த சார்ட் பாக்குறீங்களோ அந்த சார்ட்டை பாருங்க, ரீஃபைன் பண்ணாதீங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அப்லோட் பண்ணிடுங்க ப்ரோ. ஏன்னா நடுவில் கொஞ்சம் நெட் இஷ்யூ ஆயிடுச்சு. பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. பண்ணிடுறேன். இன்னொரு ஒன் மோர் டைம் பார்த்தா கிளியர். கண்டிப்பா இன்னொரு டைம் பாருங்க, ஈஸியாகிடும். ப்ரோ ரிஸ்க்லாம் இல்லை ப்ரோ. நீங்க பிடிஆர் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேர் வேல்யூ எல்லாருக்குமே இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்றது தெரியும். கரெக்டா? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சுட்டே போங்க, இல்லைன்னா ஒரு வால்யூம் பேலன்ஸ் தான் என்னன்னு தெரியும். நீங்க பண்ண வேண்டியது என்ன எல்லாம் என்னன்னா, ஒரு 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 ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நீங்க போட்டுட்டு டிஸ்கவுண்ட் கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை ஏதோ ஒரு ஹை டைம்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியால கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். இது ஒன்று. இல்லை அப்படின்னா இங்க வந்து பூரா லிக்விடிட்டியா இருக்கு அப்படின்னா இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் கீழே போய் அகெயின் இதுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணும். அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கோட விகிக்கு மேல ட்ரேட் பண்ணும். இது லிக்விடிட்டியா நீங்க பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து இந்த இந்த லைனுக்கு மேல க்ளோஸ் பண்ணி ஆர்டர் பிளாக்கோட ஹைக்கு மேல ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? இதுதான் இந்த சப்போர்ட் பீரியட்ன்றது. அவ்வளவுதான். கிளாசிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்க மார்க் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் வந்தா அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். பட் கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிடைச்ச ட்ரேட் வந்து 50 மினிட்ஸ்ல இருக்கும். ஈஸி ட்ரேடு, ஈஸி மணி. கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மெண்ட், தென் லாஸ்ட் மந்த். இது ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரொபோஷனல் பிளாக். இங்கே பிரைஸ் வந்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் போய் வரணும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இமீடியட்டா இந்த ப்ரொபோஷனல் பிளாக்ல ஓப்பன்ல டேப் ஆனவங்க கூட நீங்க எடுக்கலாம். அக்ரெசிவா இருந்தீங்கன்னா இங்க கூட நீங்க எடுக்கலாம். எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இது கீழே நீங்க செல் எடுத்து நீங்க கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேயா? டன். ஃபைன். தேங்க்யூ. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க நம்புறேன். ஸோ இதுக்கு அடுத்த வர கான்செப்ட்லாம் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் குட் நைட். நான் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம், லோ டைம் ஃப்ரேம் நான் மார்க் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் அனுப்புறேன். ஓகே. தேங்க்யூ.